விருதுநகர் மாவட்டம் திருச்சூர் தொகுதியிலிருந்து வந்திருக்கிறேன். திருச்சூர் தொகுதி எனக்கு சொந்த தொகுதி. இந்த தடவை சின்னம்மாவின் ஆசையோடு எனக்கு வாய்ப்பு தரப்பட்டால் எனது வெற்றியை சின்னம்மாவின் காலடியில் சமர்ப்பிப்பேன். எனது பெயர் தென்பாண்டியன். நான் சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் விருப்பமனு அளித்துள்ளேன். சிவகங்கை தொகுதியை சின்னம்மாவின் கோட்டை என்பதை நிரூபித்து வரும் தேர்தலில் வெற்றி பெற்று வெற்றியை சின்னம்மாவின் பொற்பாதங்களில் வைத்து வணங்குவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மாவின் வரவேற்பு மிக எழுச்சியாக உள்ளது. அனைவரும் அம்மாவை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். 26இல் அம்மா முதல்வர் ஆவார் என்பது உறுதி உறுதி உறுதி. திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து வரேன். என் பேர் அருள்நேரு. நிலக்கோட்டை தனி தொகுதிக்கு போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்கேன். இந்த வேட்புமனு வெற்றி பெற்று அம்மா காலில் சமர்ப்பிப்பேன். புரட்சி தாய் அம்மாவுக்காக நான் அவங்க வழியில் நாங்கள் பின்பற்றி எங்கள் கட்சியை ஒருங்கிணைச்சு பண்ணி நாங்கள் செய்ய வைப்போம். அம்மா ஆட்சி அமைக்க வைப்போம். இன்று தமிழகத்திலே அரசியலில் ராஜா மாதாவாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற புரட்சி தாய் அம்மா அவர்களின் ஆசியுடன் வேலூர் மாநகர சட்டமன்ற தொகுதிக்கு கழக பொதுச் செயலாளரும் புரட்சி தாய் அம்மா அவர்கள் போட்டியிட வேண்டும் என்று விருப்ப மனு கொடுக்க வந்துள்ளேன். வேலூர் மக்களால் மிகவும் பாசத்துக்கும் அன்புக்கும் உரியவர்கள் புரட்சித்தாய் அம்மா அவர்கள். புரட்சித்தாய் அம்மா அவர்கள் வேலூர் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட்டால் தொண்டர்களாகிய நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இரவு பகல் பார்க்காமல் அம்மா அவர்களை வெற்றியடைய செய்வோம் என்பதை இந்த நேரத்திலே உறுதி மேற்கொள்கின்றோம். வேலூர் தொகுதி தமிழ்நாடு முதல்வரனுடைய தொகுதியாக மாற வேண்டும் என்று மக்களின் விருப்பத்தையும் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன்.